ஹை guys, நம்ம த மெமரி ஆச்சு நட்டு படல எபிசோட் 203 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது கண்டிப்பா ஒரு வகையான கெஞ்சூட்சு தான். ஒருத்தர் இன்னொருத்தருடைய அட்டாக்க பயன்படுத்தி எங்களுடைய கவனத்தை திசை திருப்புறாங்க. நான் இதுல மாட்டிப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. என்னால அசையவே முடியல. நான் அவனை கொன்னுட்டேன். உன் சாவு என் கையில தான் சொன்னேன்ல. அடுத்து யாரு வாங்கடா. ஆல்ரெடி 2 அடி வாங்கியிருக்கேன் போது. ரைட்லேயே விட்டாரு. நான் எதையும் நம்ப மாட்டேன். இதெல்லாமே வெறும் கட்டுக்கதை தான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்படி நடக்க கூடாது. நீ சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு சொல்லிட்டாரா? பார்த்தா நான் முட்டாள் மாதிரி இருக்கா? நான் ஒன்னும் போய் சொல்லல. இட்டாச்சிய பத்தி நான் சொன்ன எல்லாமே உண்மைதான். அவன் சாஸ் கேட்க மட்டும் இல்லாம ஹிடன் லீஃப் வில்லேஜ்காகவே தன்னுடைய உயிரை விட்டான். ஹாஸ்பிட்டல் சொன்னது அப்படியேங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் எதுவும் புரியல. ஒருவேளை இது எல்லாமே உண்மையா இருந்து சாஸ்கேக்கும் இதை பத்தி தெரிஞ்சிருந்தா அப்புறம் எதுக்காக அவன் அகாட்சுகிக்கு தொலை போகணும்? எல்லா உண்மையும் அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு அவன் வந்திருக்கணுமே. அப்படிதான் நினைச்சோம். இந்த சாஸ்கேவுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவன் டீச்சர்ஸும் அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ஓவரா பேசுறீங்க. ஆனா உண்மையில நீங்க சொல்ற மாதிரி அவன் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க ஊரை அழிக்க போறதே அவன் தான். அவன் அப்படி மாறுறதுக்கு காரணமே நீதானே? இல்ல, நான் அதை பண்ணல. நான் அவன்கிட்ட எதையும் சொல்லி அவனுடைய மனசை மாத்தல. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்துல நீ சொல்லி சொல்றது உண்மை இல்ல. நான் உன்னை கண்டிப்பா நம்ப மாட்டேன். நான் அவனை தேர்ந்தெடுக்க சொன்னேன். ஒண்ணு இட்டாச்சி இடத்துல இருந்து இந்த ஊருக்கு உதவி செய், இல்ல இந்த ஊர் மக்களை பழி வாங்குன்னு சொன்னேன். ஆனா அவன் தேர்ந்தெடுத்தது பழி வாங்குறது தான். நான் செய்யணும்னு நினைக்கிறது தான் அவனும் செய்ய ஆசைப்படுறான். சோ இப்ப சாசுகேவுடைய இலக்கே இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ பழி வாங்குறது தான். அவங்க இட்டாச்சிக்கு பண்ணதுக்கும் மொத்த உச்சியா கிளானுக்கும் பண்ண துரோகத்துக்காக பழி வாங்க போறான். ஆனா ஏன் அவன் ஏன் இப்படி பண்ணணும்? இப்ப நடந்துகிட்டு இருக்கிற குழப்பத்துக்கெல்லாம் என்னதான் காரணம்? அவன் ஏன் இன்னும் பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான்? இது ஒரு நல்ல கேள்விதான். பழி வாங்கணுங்கிற எண்ணம் உச்சியா கிளானுக்குள்ளேயே ஊறி போன ஒண்ணு. அந்த ஒரே ஒரு சாபம் தலைமுறை தலைமுறையா எங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க. எனது சாபமா? சரியா சொன்ன. ஷினோபிகளுக்கெல்லாம் தலைவனா இருந்த ஒருத்தங்கிட்ட இருந்துதான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. The Sage of the Six Pathன்னு சொல்லுவாங்க. சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேஸா? ஆனா அது எல்லாமே கட்டுக்கதையாச்சே. ரெனிகான பத்தி எனக்கு எதுவும் தெரியலனாலும் நீ சொல்ற எதையும் நம்ப மாட்டேன். ஒவ்வொரு கட்டுக்கதைக்கு பின்னாடியும் ஒரு உண்மை இருக்கும். ஒரு நிஞ்சாதான் சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பாத்ஸ் ஆரம்பிச்சான். அதை வச்சு இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்ட நினைச்சான். ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே அவனுடைய முடிவு நெருங்கிடுச்சு. ஆனா அவன் சக்திகளை அவன் வீணாக்காம தன்னுடைய 2 பசங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்தான். ஆனா நிலைமை கைமீறி போச்சு. அவருடைய மூத்த மகன் சேஜ் ஐஸோட பிறந்தான். அவனுக்குள்ள அதிக சக்கர பவர்ஸும் மென்டல் எனர்ஜியும் இருந்தது. அமைதியை நிலைநாட்ட பலம் அவசியம் நினைச்சான். ஆனா அவருடைய 2வது மகன் சேஜ் பாடியோட பிறந்தான். பிசிக்கல் எனர்ஜியும் ஸ்டாமினாவும் அவ்வளவு அதிகமா இருந்தது. இந்த உலகத்துக்கு அமைதி அன்பால தான் கொண்டு வரணும்னு நினைச்சான். அவருடைய மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர் ஒரு கடினமான முடிவை எடுத்தாரு. அவர் அன்னைக்கு எடுத்த முடிவுதான் தலைமுறை தலைமுறையா அழிவில்லாம இன்னும் பரவிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? ஏன்னா அவர் அவருடைய மூத்த மகனை தேர்ந்தெடுக்காம 2வது மகனை தான் தேர்ந்தெடுத்தாரு. இந்த உலகத்தை மாத்த அன்புதான் சரின்னு நினைச்சாரு. தன்னுடைய கடைசி முடிவை அவர் தெரிவிச்சாரு. தன்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் தான் தான் ஆட்சியில இருக்க போறோம்னு நினைச்ச முதல் பையனால அவருடைய அந்த முடிவை ஏத்துக்க முடியல. கோபம் தலைக்கு தன்னுடைய தம்பி மேலேயே போர் தொடுத்தா.
பல போர்களுக்கு அப்புறமாவும் இந்த வெறுப்பு தொடர்ந்துச்சு. எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டிருந்தாலும் இந்த போருக்கு ஒரு முடிவே வரல. தன்னுடைய மூத்த மகன் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டான். அதுதான் உச்சிஹா. அவருடைய தம்பியும் தனக்குன்னு ஒண்ணு உருவாக்குனாரு. அதுதான் செஞ்சு. ஒரு உச்சிஹாவா முதல் ஹோகாகேயான ஹஷிராமா கிட்ட சண்டை போடணுங்கிறது தான் எங்களுடைய தலையில எழுதப்பட்ட ஒரு விதி. இதனாலதான் அடிச்சுக்கிறாங்க. நான் உன்னை இதுவரைக்கும் 2 முறை மட்டும்தான் பார்த்திருக்கேன். ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், உனக்குள்ள செஞ்சுடைய உள்ள ஃபயர் கொழுந்து விட்டு எரியுது. முதல் ஹோகாகேயோட தன்னம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறது நான் உணர்றேன். அவன் இறந்த பிறகும் உனக்குள்ள வாழறான். அவன் என் கூட பிறந்தவனா இருந்தாலும் என்னுடைய எதிரி அவன்தான். அவனை நான் இந்நாள் வரைக்கும் ரொம்பவே வெறுக்கிறேன். செஞ்சு கிளானும் உச்சிஹா கிளானும் இதுவரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா போனதே இல்ல. அப்புறம் நருட்டோவோ சாஸ்கேவோ உங்க 2 பேருடைய முடிவை விதிதான் தீர்மானிக்கும். இதுல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. உச்சிஹா கிளானை சேர்ந்தவங்களுக்குள்ள என்னைக்குமே வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். தன்னுடைய மொத்த கிளானையும் இழந்த சாஸ்கேவோட மனசுல இப்போ அது மட்டும்தான் இருக்கு. அந்த வெறுப்புனால அவன் இந்த மொத்த ஹிடன் லீஃப் வில்லேஜையுமே அழிக்கணும்னு நினைக்கிறான். அவங்கிட்ட இருக்கிற சக்தி வாய்ந்த ஆயுதமே அந்த வெறுப்பு மட்டும்தான். அந்த வெறுப்பை வச்சு எல்லாரையும் ஆட்டி படைக்கணுங்கிறத மட்டும்தான் இப்ப சாஸ்கே உடைய ஒரே குறிக்கோளா இருக்கு. படல இவனோட இந்த லைட்னிங் பவர்க்குள்ள அட்டாக்கிங் ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்னது? கக்காஷி அட்டாக்கில் கூட இந்த ஜுட்சுவை தான் பயன்படுத்துவோம். என் லைட்னிங் ஸ்டைல் ஆர்மரையும் தாண்டி என்ன தாக்கி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். நிச்சயமா இதுக்காக உன்னை பாராட்டியே ஆகும். போன பேசிட்டு இருக்காரு. அசால்ட்டா நிக்கிறீங்க. நண்பன் சாஸ்கேவை காப்பாத்து. என்ன இவ இவ்வளவு சக்கரவை பயன்படுத்துறா? மேக்லாம் போடுறாரு இவரு. கதை முடிஞ்சது. ஒரு மனுஷன் தானா? ரைகாகே பயன்படுத்தின இந்த சூட்சூல இருந்து நிச்சயமா சாஸ்கே தப்பிச்சிருக்க வாய்ப்பே இல்ல. இப்படி ஒருத்தருக்கு உதவியே தேவைப்படாத போல இருக்கே. இவருடைய அட்டாக்கே ஒண்ணும் பண்ணல. அப்படின்னா இதுதான் அந்த மங்கிக்கு ஷாரிங்கானா? அம்மால இப்பதான் மகிழ்ச்சினே எடுக்கிறோம். எனக்கு ஒண்ணு இல்ல. இதெல்லாம் ஜென்ஜூஸ்ல போட முடியாதா? ஒரே அடியா அனுப்பிட்டேன். இது வரைக்கும் அவரோட ஜூட்ஸ்ல இருந்து யாரும் தப்பிச்சதே கிடையாது. ஆனா இவன் மட்டும் எப்படி தப்பிச்சான்? அவனை சுத்தி எலும்புகளா இருக்கு. அதெல்லாம் என்னது அது? நான் அவனுடைய கென்ஜூட்ஸ்ல ஏமாந்து மாட்டிக்கிட்டேன். இப்ப கூட என்னோட உடலை முழுசா உணர முடியல. அவனோட ஜூட்ஸ்ல இருந்து தப்பிச்சது பெரிய விஷயமா நினைக்கிறேன். இது சாஸ்கே உச்சிஹா. இவன் ஓயவே மாட்டானா? ரீஎன்ஃபோர்ஸ்மெண்டா? அவரும் கண்ணை பாக்குறாரு. ஆனா ஏன் ஒன்னும் ஆகவே இல்லை. ஹே சி, சாஸ்கேவோட கண்ணுக்கு என்ன ஆச்சு? பார்க்க வித்தியாசமா இருக்கு. அப்படின்னா அதுதான் மாங்கி ஷாரிங்கானா? இப்பதான் எனக்கு புரியுது. அதனாலதான் லார்ட் ரைகாகே ரொம்ப பலமா அவனை தாக்குனாரா? இப்போ அவன் டெலிபோர்டேஷன் ஜூட்ஸுவா பயன்படுத்த போறாரு. என்னோட உடம்பு வேணா லைட்னிங் ஸ்டைலோட ஒப்பிடும் போது வீக்கா இருக்கலாம். ஆனா நான் இப்ப நீரா மாறிக்கிட்டு இருக்கேன். ரைகாகேவோட சக்கரம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு டெய்ல்டு பீஸ்டோட சக்கரம் மாதிரி அவனோட ரொம்ப அதிகமா இருக்கு. மோதி பார்த்துடலாம். ஒரு சக்கராக்கே அங்க அள்ளு கிளம்புதான் அவனுக்கு. ஆனா இன்னும் முழுசா எடுக்கல. இது எடுத்த அளவுக்கு Amaterasu.
அந்த நெருப்பை அணைங்கிற இது அணைக்க முடியாதோ போகாதீங்கடா கிட்ட. என்னது அமத்தரசுவா? அந்த கண்ணிற்கு அவங்க பார்த்தாலே போதும், எதிரி கொழுந்து விட்டு எறிவான். Lateral bolt of fate. அதேதான் பிளாக் ஃப்ளேமால உருவான ஒரு ஷீல்ட். ரைக்காகி டெலிபோர்டேஷன் ஜூட்ஸு அவரை சக்தி வாய்ந்தது. ஒருவேளை அவரை சமாளிக்க முடியலன்னா ஒரு ஷீல்ட் வச்சு அவரை தடுக்கலாம். இதுக்கப்புறம் அவரால் சாஸ்கேவை தொடக்கூட முடியாது. பிளாக் ஃப்ளேம்ஸ மேனிபுலேட் பண்றானா? அதோட சக்ரா ஃபார்ம்ஸையும் மாத்திருக்கான். இந்த பிளாக் ஃப்ளேம்ஸ பயன்படுத்துறதுல ஹிட்டாச்சியை விட திறமசாலியா இருக்கான். இந்த ரைக்காகேவை எப்பவும் குறைச்சு மதிப்பிடாத. அதையும் தாண்டி அடிச்சிட்டேன். வேண்டாம், அப்படி பண்ணாதீங்க. அவரோட லெஃப்ட் ஆர்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. போச்சு அப்போ. உன்னோட கதை இப்பவே முடிஞ்சது. கிலோட்ரின் ட்ரா. இன்ஃபர்னோ ஸ்டைல் ஃப்ளேம் கண்ட்ரோல். இன்னும் எப்படி அவனால அசைய முடியுது? இதோ 2 கண்ணு யூஸ் பண்ணுறாங்க. காரா சாம். இது என்னடா சாண்ட் வில்லேஜ் சேர்ந்த காரா. வென்சாய் ஜூட்ஸு. இப்போதான்டா கிளாசிக்கை பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு. அமத்ராசுல உருவாக்கப்பட்ட உன்னோட எட்டர்னல் ஃப்ளேம்ஸ் தானே இது? சாமுராய்ஸ் எல்லாரும் கொஞ்சம் தள்ளியே இருங்க. இது ஷினோபி உலகத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இதுல தேவையில்லாம நீங்க தலையிட்டு அடி வாங்க வேண்டாம். ரொம்ப நன்றி லார்ட் காசேகாகே. எங்களுக்கு காப்பாத்திருக்கீங்கன்னு சொன்னேன். இருக்கீங்க காசைக்காக எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? இதுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க இதே மாதிரி தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இந்த பிளாக் ஃபிளேம்ஸ்னால உங்களுக்கு பாதிப்பு அதிகமாகும். அது மட்டும் இல்லாம நான் சாஸ்கே உச்சிஹா கூட கொஞ்சம் தனியா பேசணும். மண்டா பேசுவாங்க. மரியாதை கொடுத்து பேசுறா இருக்கு. பாஸ், உங்க கை. அவருக்கு அப்படியே வெட்டிக்கிட்டு. காயத்தை குணப்படுத்த நான் திரும்ப வந்த சாஸ்கேவோட சண்டை போடணும். எஸ் சார். என்ன கையை விட்டு அசால்ட்டா நிக்கிறாரு. சாஸ்கே லார்ட் ரைக்காகியோட லைட்னிங் ஸ்டைலையே தடுத்து மெடிக்கல் நிஞ்சாவா? அவ்வளவு பலமான தாக்குதலையும் அவன் தடுத்து நிறுத்தியிருக்கான். அவன் இடது கண்ணை வச்சு அமித்ரசுவை பயன்படுத்துறான். அப்புறம் அவனுடைய வலது கண்ணை வச்சு எதிரியோட சக்ரா ஃபார்மை மொத்தமா மாத்திடுறான். அப்படின்னா கண்டிப்பா இந்த சாஸ்கே நிச்சயமா ரொம்ப சக்தி வாய்ந்தவனா தான் இருக்கணும். மிஞ்சிருவானோ? அப்படின்னா ஷினோபிகள் அவங்களுடைய சக்திகளை இன்னும் பலப்படுத்திட்டு தான் இருக்காங்க. முன்ன எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும் உன் கண்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம 2 பேருக்கும் எப்பவும் ஒரே மாதிரியான கண்கள் தான். அதிகாரத்தை தேடுற கண்கள், வெறுப்ப காட்டும் வெறியோட இருக்கும் கண்கள், உன்னை தனியா இருக்க வச்சு கஷ்டப்படுத்தினவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிற கண்கள், அவங்கள ஒரேடியா அழிக்கணும்னு நினைக்கிற கண்கள். இந்த கணிப்பு மாறிச்சு, அது மாறல. பகையால ஒருத்தன் உயிரை எடுக்கிறதுனால மட்டும் எந்த விஷயமும் மாறிடாதுங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் எதுவும் கெட்டு போகல சாஸ்கே. உன்னோட உலகத்தை வெறுப்புங்கிற இருள் மொத்தமா மறைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நீயே மாத்திக்க முயற்சி பண்ண. சோ நான் திரும்ப வந்தா மட்டும் என்ன? அங்க எனக்காக என்ன இருக்க? நீ பேசி ஒரு பிரயோஜனம் ஊரே இல்ல. இருக்குடா. அந்த நருட்டோ முயற்சி பண்ணி இவனை திருத்த முடியல. இவன் ஒரு கிரிமினல். அந்த அக்காட்ஸ்கி கும்பலுக்கு துணை போய்கிட்டு இருக்கான். அவன் உன்ன மாதிரி இல்ல. அகாட்ஸ்கியால பாதிக்கப்பட்ட ரைக்காகேவும் மத்தவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, மறுபடியும் தாக்குவாங்க. ஃபைக்காகே சம்மிட்டையும் அவன் தாக்கியிருக்கான். இவங்க இதை அப்படியே போக விடுவாங்கன்னு எனக்கு தோணல. இவன் வாழ்ந்து எதுவும் பண்ண போறதில்ல, அதனால யோசிச்சு முடிவிட. ஏய் ஓ, என்னடா இப்படிலாம் சொல்றாங்க? சாஸ்கே, நீயும் நானும் ஒரே மாதிரி தான். நாம 2 பேரும் இருளுங்கிற வழியை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அப்படின்னா உன் கண்களுக்கு கடந்த காலத்திலேயோ இல்ல இப்ப இந்த நிகழ்காலத்திலேயோ நம்பிக்கைங்கிற ஒளி ஏன் தெரியாம போயிடுச்சு? பாசம் எல்லாத்தையும் கொன்னுட்டு தான் இங்க வந்தேன். இப்ப என் மனசுல இருக்கிறது பழி வாங்குற எண்ணம் மட்டும்தான். இப்ப நீதான் காசைக்காக உன்னுடைய ஃபீலிங்ஸை இதுக்குள்ள கொண்டு வராத. நிறைய இருக்குடா டேய். இட்டாச்சு அது இதுன்னு இருக்கலாம்.
அது எனக்கு தெரியும். ஓ, மனசே இல்லைனாலும் பண்ண வேண்டியதா இருக்கு. நருட்டோ, கண்டிப்பா நீ இன்னொரு நாள் அந்த சாஸ்கேவை எதிர்க்க தான் போற. அப்படி இல்லைனாலும் நானே அதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். நாங்க போற ஆரம்பிச்சா அது சீக்கிரமா முடியாது. உச்சிஹாவால என்ன பண்ண முடியுங்கிறத நான் சாஸ்கே வச்சு உனக்கு புரிய வைப்பேன். சாஸ்கே நீ ஆட்டி படைக்கிற பொம்மை கிடையாது. அவனை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான். நாகட்டோட மனசு மாத்தின மாதிரி சாஸ்கே கிட்டே அது முடியும்னு நினைக்கிறேன் நருட்டோ. நீ அதெல்லாம் நிச்சயமா கனவுல கூட நடக்காது. நீ ஒருத்தரை திருத்தி நல்வழிப்படுத்தணும்னா அவங்க மனசுக்குள்ள இருக்கிற இருளை போக்கி அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். நீ நாகட்டோட ஏதாச்சும் பதில் சுலபமா சொன்னா? மாத்திருக்கலாம், ஆனா அது எல்லார்கிட்டயும் முடியாத. ஞாபகம் வச்சுக்க. முடியும்டா, நம்பிக்கையோட. நாகட்டோடையும் உன்னையும் ஒப்பிட்டு பேசாத. எங்க முயற்சி மாறுபட்டதாக இருந்தாலும் எங்களுடைய குறிக்கோள் ஒண்ணுதான். ஆனா நீ அப்படி கிடையாது. சந்தேகமே இல்ல. உச்சிஹாவால என்ன செய்ய முடியும்னு இந்த உலகத்துக்கு புரிய வைக்கிறது தான் உன்னோட இலக்க நினைக்கிறியா? அப்புறம் ஏன் இந்த டெய்லி பீஸ்ட புடிச்சிட்டு இருக்க? நீ அப்படி என்னதான் சாதிக்கணும்னு நினைக்கிற? மரியாதையா உண்மையை சொல்லு. சொல்றேன். எனக்கு என்ன தேவைன்னா இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற சக்தி எனக்குள்ள வரணும். இந்த உலகத்தை ஆளணுமா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? உங்ககிட்ட இப்போ அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. சரியான நேரம் வரப்ப நானே அதை புரிய வைக்கிறேன். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிறகு சந்திப்போம். சாஸ்கே இதெல்லாம் பண்ணாத. என்னோட இன்ஃபர்னோ ஸ்டைல ரொம்ப நல்லா பிளாக் பண்ற காரா. உன்னோட மண்ணு என்ன டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. அடேங்கப்பா, பிரமாதம். கண்டுபிடிச்சிட்டேன். டான்சரும் அங்கதான் இருக்காரு. நான் இதை உடனே சாஸ்கேக்கு தெரியப்படுத்தி ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி பவர்ஃபுல்லான சக்ராஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அவன் கூட ஒரு சென்சிரி டைப் நெஞ்சா இருக்கான். நம்ம எதிரிகளுக்கு நடுவுல ஒரு சென்சிரி டைப் நெஞ்சா இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள தேடி இங்க வந்துருவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? ஓடு. வேண்டாம், விட்டு தள்ள. ஒருவேளை அவங்க இங்க வந்தாங்கன்னா ஏன்டா இங்க வந்தோம்னு வருத்தப்படுவாங்க. அப்படி உங்களுக்குள்ளேயே என்னதான் பேசிட்டு இருக்கீங்க? நானும் ஒரு செஞ்சுரி டைப் நெஞ்சாதான். எதிரிகள் இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல நீங்க 3 பேரும் தலையிட வேண்டாம். நடக்க போறதை நாங்களே பாத்துக்கிறோம். என்னடா இன்னும் எதுவும் நடக்கலையேன்னு பார்த்தேன். இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் தான் பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட முடிய போகுது சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இருங்க. முதல் தாக்குதல் என்னோட தான் இருக்கும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? குட். நவ கேர்ள் ஸ்டைல் லேசர் சர்க்கஸ் சீக்ரெட் கிரேட் டெக்னிக் பப்பட் ட்ரையட் சைக்ளோன் சர்ஜுட்சு. ஐயோ, ஷவர் பராஜ். ஆளாளுக்கு எடுக்கிறாங்க. ஏய், அவன் பப்பட்டு பாத்தியா? சாஸ்திரிக்கு மாதிரியே இருந்துச்சு. சாஸ்கே, அங்க என்ன நடக்குது? சாஸ்திரியை பார்த்தா பாவமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ டான்ஸர் கிட்ட போயிடும். இது இருக்கட்டும். அல்டிமேட் டிஃபென்ஸை விட என்னோடது பயங்கர ஸ்ட்ராங். அப்படின்னா இதை வச்சுதான் என்னோட தாக்குதல் இருந்து அவன் தப்பிச்சானா இல்ல? அந்த கென்ஜுட்சுவை பயன்படுத்தும் போது இருந்த அதே சக்கரா தான் இப்பவும் இருக்கு. அடடா, இது எதுவும் சரியா படலையே. இதைத்தான் அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சானா? சாஸ்கேயோட சக்ரா அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இட்டாச்சிட்டு எல்லாமே சரியா இருக்கு. படல. ஆமா, என்னது? இதுதான் இருளின் சக்தி. யாரு 2 கண்ணிலையும் மாங்கியக்கிவ வர வச்சாங்களோ அவங்களால மட்டும்தான் இதை இது பயன்படுத்த பண்ண முடியும் முடியும். சொன்னோம். இதுதான் 3வது பவர், த சுசானோ. இந்த எபிசோடும் மாசுங்க எல்லாமே வேற லெவலில் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மாத்ரா பண்ணுறது வந்து குழப்பறதுக்காகவும் இங்கே வந்து இது பண்ணுறதுக்காக இருந்தாலும்
இட்டாச்சி பற்றி யாருக்குமே தெரியாமே போயிடுச்சுன்றது தான் எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்தது. அந்த 4 பேர் தவிர தேர்ட் ஓகேகே, டான்ஸோ அப்புறம் அந்த 2 பேர் மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும். அவன் என்ன பண்ணியிருக்கான்றது லீஃப் வில்லேஜுக்கு. பட் இப்போ அது மாதரா மூலியமா சாஸ்கேவே தெரிஞ்சிச்சு. இங்கே நருட்டோ, யமட்டோ, கக்காஷிக்கு எல்லாருக்குமே இப்போ அவனோட தியாகம் என்னன்றது தெரியிறப்போ அது சந்தோஷமாக தான் இருக்குது. பட் அதே சமயம் சங்கடமும் அதிகமாகுது. இப்போ அப்படிப்பட்டவனுக்கு அப்படி பண்ண ஒருத்தனோட தம்பி தான் இப்போ அந்த வழியை எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்கான்றப்போ அவனுக்கு என்ன சமாதானம் சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். நருட்டோவே அதனால தான் கொஞ்சம் இதுவாகிறான். நீ நகட்டோவை மாற்றின மாதிரிலாம் இப்போ நீ இது பண்ணிட முடியாது, இது வந்து பரம்பரையாக வர விஷயம் அப்படின்னு சொல்லி அது ஃபஸ்ட்டு இதுலேருந்து எடுத்துறாரு, 6 பார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அவருக்கு 2 பசங்கன்னா அப்போ இவங்க எல்லாருமே ஒன்று தான், ஒரே குடும்பம் தான். அப்படி பார்த்தா உச்சிகாவும் சரி, இந்த பக்கம் இந்த கிளானும் சரி, 2 பேரும் பார்த்தா அண்ணன் தம்பிக்கு மாதிரி தான். இப்போது நம்ம எப்படி பார்த்தா அது உலகம் உருவானதே பார்த்தா எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைங்க தான் அப்படி தானே ஆகும். ஸோ அதே கதை தான் இங்கேயும் வருது. ஸோ அதில் 2 இதுவாக பிரிஞ்சுருக்காங்க. மூத்தவனுக்கு அந்த பட்டம் கிடைக்கலையேன்றதுனால இந்த பக்கம் அந்த வெறுப்பு அப்படியே வம்சாவளியாக வருது. இந்த பக்கம் அன்புன்ற வழி எடுத்ததுனால அவங்க அப்பா இதுதான் உலகத்தை திருத்தம், கடைசி வரைக்கும் இதுதான் நிரந்தரம் சொல்லி இதை எடுத்துறாங்க. ஸோ இதுதான் கரெக்டுன்னு ஒரு வழி. இது வந்து ஏன் தொடர்ந்து அவங்களே இருக்கணும், எங்களுக்கே அது கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு இது ஒரு வழி. அதுக்கு இவங்க ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஓகேக்கு நிரூபிச்சார்ல, அவர் வந்து சண்டையில் ஜெயிச்சார். அவர் வழியே கரெக்டாக இருக்குன்றப்போ மாதரா ஏன் அதுக்கு துணையாக நிற்க மாட்டேன்றான்றது தான். நீங்களும் நல்லதான் நினைக்கிறீங்க, அவரும் நல்லதான் நினைக்கிறேன், அது கூட துணையாக நின்றுடலாமே அப்படின்றது முடிவு எடுக்காமல் அது என்ன அந்த பக்கமே கிடைக்கல, எங்களுக்கு கிடையாது, நாங்களாம் நல்லது பண்ண மாட்டோமா, எங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்கலன்ற அந்த வெறுப்பு தொடர்ந்து வருது. ஸோ இது அங்கேருந்து வந்து இப்போ சாஸ்கே வரைக்கும் அந்த வெறுப்பு அப்படியே நிற்குது. இந்த அன்புன்றது வந்து அங்கேருந்து வந்து இப்போ நருட்டோ கிட்ட வந்து நிற்குதுன்ற மாதிரி இருக்குது. அந்த அந்த தலைமுறையிலேருந்து இப்போ இது வரைக்கும் இப்போ அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. இந்த வெறுப்பு அப்படியே இருக்குது, இந்த பக்கம் அன்பு அப்படியே இருக்குன்ற மாதிரி இருக்குது. இது வந்து இயல்பாகவே அவங்களுக்குள்ள ஒரு வர விஷயமாய் தான் தெரியுது. இந்த பக்கம் அன்புன்றது அவனுக்குள்ளேயே வர்றது. அது வந்து இங்கே கேட்டால் அது உள்ளே இருக்குது. அதே மாதிரி தான் சாஸ்கேக்கு அது உள்ளே இருக்குது. ஸோ அதை இதை பற்ற வச்சு அவனை எரிய வச்சு ஒன்று பண்ணுறாங்க, அவன் அதே கிரியேட் ஆகுதுன்ற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் அன்பே காட்டினாலும் இவனுக்கு அதே வர மாதிரி இருக்குது. ஆனால் சாஸ்கேல நிறைய பிரச்சனை வந்தாலும் எனக்கு அவனை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது. அத்தனை பேர் அவன் ஒருத்தனை அட்டாக் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. நம்மளோட சாஸ்கே இன்னொரு முகத்தையும் பார்த்ததுனால இப்போ மாறி நின்னாலுமே நமக்கு அந்த ஒரு மாதிரி பாவமாக ஒரு கஷ்ட ஃபீல் இருக்க தான் செய்யுது. அந்த காராவோட கண்ணீர் பார்த்தீங்களா, அதே தான், அந்த வலி தான். அந்த வலி புரியுது. அது அவன் சொன்னாலும் அதை ஏற்றுக்க முடியல. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிற்கிறாங்க. நருட்டோவும் சரி, லீஃப்ல சேர்ந்த இப்போது சாஸ்கேக்கு நிற்கிற எல்லாருமே சரி இதே வழியில் தான் நிற்கிறாங்க. எங்களுக்கு புரியுதுடா, கொஞ்சம் கேள்றா அப்படின்றத பேச பார்க்குறாங்க. பட் அவனுக்கு அது புரிய வைக்கவே முடியல. இப்போது காரா வந்து கொஞ்ச நேரம் இப்போ தான் வாரான், இப்போ தான் தெரியுது, அதுக்கே அவன் கண் கலங்குறானா. அப்போ நருட்டோ இவ்வளோ நாள் இருந்தவன் அந்த எஃபர்ட் போட மாட்டானா. நிறைய பேர் திட்டுறாங்க நருட்டோ, இவன் லூசு பையன் இன்னும் பேர் சுற்றிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது காராக்கே இந்த ஃபீல் ஒரு இது வருதுன்னா அப்போ ஏன் நருட்டோக்கு வராதாங்கிறது தான். ஏன்னா இப்போ இன்னும் காராமே அந்த மாதிரி இருந்தவன் தான். நருட்டோவே வந்து சொல்லி தான் காரா மாறினது. அப்படிப்பட்டவன் இப்போ சாஸ்கே நிற்கிறான், அந்த ஊர் சேர்ந்தவன் கூட இருக்கணுன்றப்போ அவனுக்கு எவ்வளோ வலியாக இருக்குன்றதெல்லாம் அவனுக்கு புரியுது. அது அந்த எமோஷனுக்கு எப்படி வேல்யூ பண்ணுறதுன்னு தெரிலன்றது தான். இங்கே மாதரான்றவன் வந்து இங்கே நருட்டோ கிட்ட இந்த விஷயம் இப்போது இட்டாச்சி பற்றி விஷயம்லாம் சொல்கிறேன், ஓகே. பட் அதுக்கும் மீறி நிறைய விஷயம் சொன்னான். இது நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சாஸ்கே கேட்டதுக்கு இந்த மாதிரி நிறைய வந்தது, அது யார் எழுப்பி விட்டதுனே தெரியல, யாரோ பண்ணதுக்கு இதுவாச்சு, அந்த விஷயத்தெல்லாம் இங்கே சொன்னானா என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்ததுனால தான் வந்து சாஸ்கே அந்த முடிவே எடுத்தது. அப்படியா, அப்போ அந்த லீஃப் வில்லேஜை காலி பண்ணுறேன், யாரோ பண்ணதுக்கு நம்ம மேலே பழி போட்டு நம்ம இதுவே அழிச்சிட்டாங்கன்ற அந்த முடிவு தான் எடுத்தான். அது இங்கே சொன்னானா இல்லையான்னு தெரில. அங்கே ஒன்று சொல்லிட்டான், இங்கே வேற ஒன்று எடுத்துகிட்டு போய் வேற ஒன்று சொல்லிட்டான். ஸோ முழுசாக சொல்ல, எதை சொல்லி அவன் மைண்டு மாறிச்சுன்ற விஷயத்த மறைச்சிட்டான். ஸோ இவன் உள்ள நடுவுலேருந்து விளையாடுற மாதிரி தான் தெரியுது. சாஸ்கே எதை சொன்னால் குழம்புவானோ அதை அங்கே சொல்லிடுறான். நான் இங்கே நருட்டோ இந்த பக்கம் எதை சொன்னால் குழம்புவாங்களோ அதை இங்கே சொல்லிடுறான். கரெக்டாக குழம்புற விஷயத்த மட்டும் வச்சு விளையாடுறான். இதெல்லாம் எப்போ தெரிய வந்து இதுக்கு எப்போ பதில் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டங்க. அது ரொம்ப கஷ்டம். இருக்க ரொம்ப சிக்கலாக போகுது. இதுக்கு எதுக்கு வேல்யூ பண்ணுறதுன்றது தான். இட்டாச்சின்னு ஒருத்தர் நடுவில் வச்சு நீ பேசுகிறா அப்படின்னு பார்த்தா யாருக்குமே வாயை திறக்க முடியாது. அதை நிற்க வச்சுறான் நடுவில். பட் இட்டாச்சி எதுக்குடா போகிறான்னா அதை பாருங்கடான்னா அதுக்கு யாருமே பதில் தெரியல. அதை எடுத்தே வைக்க மாட்டேன்றாங்க. இவன் சாஸ்கேவும் சரி, இந்த பக்கமும் சரி, அவன் எதுக்குடா போகிறான்னா இது இதான்டா கரெக்டுன்னு போகிறான்னா அப்போ ஏன்டா அதை நீங்கள் எடுத்துக்கவே மாட்டேன்றீங்கன்னு பேசினாலே இது முடிஞ்சிடும். ஆனால் அதை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஆனால் சாஸ்கே எப்படின்னா ஒரு கண்மூடித்தனமாக கோவத்தில் இருக்க ஒரு முரட்டு குழந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் இப்போ வரைக்கும். அது என்னதான் அவன் பண்ண தப்பு அது இதுனாலும் இப்போ நருட்டோ எப்படி வந்து அவனாலேயே ஃபேஸ் பண்ணி வேற ஒரு ஆங்கிளில் போயிட்டானோ அதை நருட்டோ மாற்றினானோ அந்த மாதிரி தான் சாஸ்கே. அவன் பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், அவன் பார்த்த வழியாக இருக்கட்டும், அதையும் மீறி அவன் நல்லவனாக தானே இருந்தான் சின்ன வயசுல லீஃப் வில்லேஜில். அதுக்கப்புறம் இங்கே வந்து இதுவும் கேட்கும்போது இன்னொன்று வலி அதிகமாக வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான்.
அதான் அந்த டிஎன்ஏலேயே அது மிக்ஸ் ஆகிடுது. இந்த பக்கம் அன்புன்றது டிஎன்ஏலேயே இருக்குது, இந்த பக்கம் இந்த வெறுப்பு வந்து டிஎன்ஏலே இருக்குது. அது தூண்டி விட்டுடுறாங்க, அதில் விளையாடுறாங்க. அதுதான் விஷயம். சாஸ்கே குழப்பாமல் இருந்தா இந்த விஷயம் மட்டும் சொன்னால் கொஞ்சம் யோசிச்சிருப்போம். அதுக்கும் மீறி நடக்கிறப்போ என்னடா எல்லாமே நம்ம பக்கம் தான் இருக்குது, நம்மளே எல்லா பள்ளியும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு அது ட்ரிகர் ஆகிடுது. ஸோ அந்த விஷயம் தான். அதுக்கு யாருமே வேல்யூ பண்ண மாட்டேன்றாங்க, அதுக்கு யாரும் எடுத்து சொல்ல மாட்டேன்றாங்கன்றப்போ அப்போ நம்ம இருக்க தான் கரெக்டு, இதுதான் கரெக்டு அப்படின்ற அந்த மென்டாலிட்டி வந்துடுது. அதான் இப்போ வரைக்கும் சாஸ்கே வரைக்கும் வந்திருக்கு விஷயம். ஆனால் இது இப்படி முடிச்சிட்டா, இப்போது சாஸ்கேவை கொன்னுட்டா இது முடியாது. திரும்ப அந்த வெறுப்பு இன்னொரு மூலியமா வந்துட்டே தான் இருக்கும். அந்த உச்சியா கிளான்லான்றது தொடர்ந்து அடுத்தடுத்துன்னு வந்துட்டே தான் இருக்கும். அது ஸ்டாப்பே ஆகாது. ஸோ ஸ்டாப் பண்ணோன்றது தான் இட்டாச்சி வந்து நம்பினது. நருட்டோவையும் நம்பினதுனால தான், சாஸ்கேவும் நம்புறதுனால தான். இந்த கிளான் இப்படியே ஃப்ரேம் பட்டப்பட்டிருக்குடா, இதுலேருந்து மாறி இல்லை இதுலேயும் இருக்காங்கன்னு காட்டுறப்ப தான் உலகத்துக்கு தெரியும். இல்லைனா இது இப்படியே தான் இருக்கும். அந்த பேர் பாரு நீ இப்படி தான், பாரு இப்படி தான், எல்லாருமே சேர்ந்து அதே பிம்பம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் ஒருத்தன் திருந்தி இல்லை நாங்களும் நல்லது பண்ணுவோன்னு காட்டினா தான் அந்த கிளான் மேலே இருக்க பேரே மாறும். அது இப்போ சாஸ்கேட்ட தான் வந்து நின்று இருக்கு. இது விட்டானா அவ்வளோதான். இப்போ சாசுகேவும் வந்து இட்டாச்சி கெட்டவன்ற நோக்கில் தான் கொல்ல போனது, எல்லாம் பண்ண போனது. பட் அவன்கிட்ட இருக்கிற நல்லதை பார்த்தனால தான் அந்த ட்ரிகருமே நடந்துச்சு. இவ்வளோ நல்லவன் தான் இப்படி மாறிட்டானே, இப்படி இருந்தானாங்கும் போது தான் அந்த கோவமே வருது. அது அவன் அந்த கேள்வி தான் கேட்பான். சரிப்பா அப்படின்னா இட்டாச்சி எல்லாமே நல்லா தான் போனான், அப்புறம் ஏன்டா அவனையும் கெட்டவனாவே காட்டினீங்க அப்படின்ற மாதிரி தான் அவன் கேள்வி கேட்பான். திரும்ப அதே தான். சரிடா அவனை எல்லாரும் பண்ணாங்க, ஆனால் அவன் மாறலல்ல, அவன்கிட்ட வந்து ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா, அவன் இதெல்லாம் வெறுத்தானா இல்லையே, தொடர்ந்து வந்து இந்த பக்கம் தான் நின்னுமா, அன்புன்ற பக்கம் தான் நின்னா இதுதான் அமைதி கொடுக்குன்றது தான் நம்பினான். நம்ம பக்கம் இருக்கிறது வெறுப்பு தான் இருக்குது, இது அமைதி கொண்டு வராதுன்றதை அவன் முடிவு பண்ணிட்டான், தெளிவாக இருந்தான். அந்த தெளிவு நீ எடுத்துருந்தீங்கன்னா கதையே வேறு. அது இல்லைன்றதுனால தான் இப்போ தொடர்ந்து இப்போது நடக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப இங்கே ரைக்காகே வேற லெவல் பண்ணுறாரு அவர். அதே தாங்க அவர்கிட்ட நான் முன்ன போன எபிசோட் சொன்ன அதே விஷயம் தான். அசர மாட்டேன்றாரு. அவன் என்னடா சிரோடி எடுத்துன்னு வந்து நெஞ்சிலே அடிக்கிறான், கல்லுமாய் நிற்கிறாரு. தாண்டலை அது, ஏதோ பாறையில் முட்டி நிற்கிற மாதிரி நிற்கிது. அது அமத்ராசு எடுத்து போடுறான், அசர மாட்டேன்றாரு. கையை வெட்டிட்டு அசால்ட்டே ஹீல் பண்ணுறான், நான் போய் அடிக்கணும், இந்த கையில் அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. எல்லாருக்குமே இங்கே அல்லு கிளம்பிச்சு. சாஸ்கே கூட அல்லு இவ்வளோ பண்ணியுமே ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான் அப்படின்றது ஒன்று. அதேமாதிரி சாஸ்கேவும் நிற்கிறான், ஓகே. பட் அதுக்கு சமமாக நின்றுட்டு இருக்காருன்றது வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே எங்கடா என் கில்லர் பீன் கேட்கவே இல்லை. கேட்டால் என்ன தெரிஞ்சிருக்கும், என்ன சொல்லியிருப்பாங்க. அந்த பேச்சு இங்கே வராமல் அடிக்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மூணும் போய் என்னதான் சொல்லிச்சு, என்ன கில்லர் பியூன் உயிரோட தான் இருக்காரான்னு தெரிஞ்சு சொல்லிச்சிங்களா என்னன்றதே தெரியல இப்படி பார்த்தா. இந்த சாஸ்கே தான் ஆனத்தில் இப்போ சப்போஸ் வந்து ஏன்டா என் தம்பியை கொன்னடா அதனால தானே நான் இப்படி அடிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாலும், ஆமாண்டா நான் தாண்டா என்னடா பண்ண முடியும், பிடிங்கிடுடா நீ, அப்படி தான் கேட்பான் சாஸ்கே கண்டிப்பாக. இப்போ இருக்கிற ஆணும் அப்படி முழு இதில் ஆடுறான்றது ஒன்று. அந்த அமத்ராசு இப்போ இந்த சுசுனோ இது ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் எடுத்தான்றப்போ ஒரு வேளை இவன் இட்டாச்சி அளவுக்கு எடுக்க முடியல போல், ஸ்ட்ரகிள் பண்ணுறானோ, இன்னும் பவர் பத்தலையே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா எடுக்கிறான், அதையும் கிளைமேக்ஸில் வச்சுருக்கேன்டா ட்விஸ்ட்டுன்ற மாதிரி. இந்த மகிஷ் ஷேரிங்கன் 2 வச்சுட்ருக்கனால தான் இது பண்ண முடியும். நான் இட்டாச்சியே சொன்னது தான். கடைசி பவர் இதுதான், இதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு தெரியல. இருளின் சக்தி மொத்தமே இதுதான் அப்படின்றாங்க. இதை தாண்டி அவனை அட்டாக் பண்ணுறதுன்றது நடக்காத விஷயம். பட் அவள் சென்சுரி டைப் அவள் இருக்கால, அவள் வந்து இப்போது டான்ஸ் இங்கே தான் இருக்கான்றதை தெரியப்படுத்திட்டோன்னு சொல்லிட்டா இது எல்லாத்தையும் விட்டு அவன் அங்கே போயிடுவான். ஸோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவான்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா மொத்த பேரும் சேர்ந்து அட்டாக் நிற்கிறாங்க அங்கே, காராலேருந்து இதுலேருந்து மொத்த பேரும். இது சுசுனோவை தாண்டி அட்டாக் பண்ண முடியாதுன்னு தெரில. பட் டான்ஸோ தாண்டி அப்படிக்கா போயிட்டானா அது கதையை வரும். அவங்க 2 பேரும் ஆச்சும் சாப்பிட்டோம் எப்படியோ, நீங்களாம் இந்த வேலையை பாருங்கடான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அவன் அழிஞ்சா போதுன்றது தான். அதுக்கப்புறம் சாஸ்கேவை நீங்கள் தடுங்க. இப்போயே தடுத்துட்டிங்கன்னா அந்த டான்ஸோன்றவன் இன்னும் ஆட ஆரம்பிப்பான். அது நல்லதுக்கே இல்லை. இந்த ஒரு விஷயத்தில் என்ன விட்டு கொடுத்துருங்கடா, அவன் வழியில் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் விட்டுருங்கடா அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா அவன் கோவம் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது. அடக்கி வச்சு ஒன்று போவோம். அட்லீஸ்ட் அந்த டான்ஸோ கொன்னாலாவது கொஞ்சம் நிதானத்துக்கு வருவான். அந்த கோவம் போட்டோம் உள்ள அவ்வளோ வலி இருக்கிறதுக்கு ஒரு மருந்தாக அது செயல்பட்டோம். ஏன்னா இவன் இருக்கிறதும் ஒன்றும் பிரச்சனை தான். இவன் அழிஞ்சாலாவது இவன் கொஞ்சமாவது மனசு மாறுவான். அதுக்கப்புறம் பேசினா மேபி ஏதாவது கொஞ்சமாவது காது குத்து கேட்பான்னு தோணுது. நிறைய குழப்பங்களுக்கு விடையும் தெரிஞ்சது. இது எங்கேருந்துடா ஸ்டார்ட் ஆச்சுன்ற ஃபைட்டுன்றது மாதரா சொல்லி இப்போ தெரியுது இது எங்கேருந்து வந்துருக்குன்றது. அதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. பட் முடிவு அது வந்து இன்னும் முடியாமையே இருக்குன்றது தான். அது பார்க்கலாம் போக போய் எப்படி போகுதுன்ட்டு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.